இந்த திருச்சபையை ஆண்டவர் வளரச் செய்ய வேண்டும், வாழச் செய்ய வேண்டும். இந்த மதுரை மண்ணிலே கிழவாசல் திருச்சபையினுடைய சாட்சி மேலோங்க வேண்டுமென்று உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்பது நிச்சயமான உண்மை. அண்மை காலத்திலே கிழவாசல் திருச்சபைக்காக அதிகமாக மன்றாட்டுக்களை ஏறெடுத்த ஒருவன் என்ற அடிப்படையிலே உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு போகும் முன்பதாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலிருந்து சில பாடல்களை நாம் பாடுவோம். எடுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவ கீர்த்தனையிலிருந்து சில பாடல்கள் கடந்த 3 நாட்களாக நாம் பாடிக்கொண்டே இருக்கிறோம். அதனால் இன்றைக்கும் பாடப்போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய போதகர் ஐயாவையும் அம்மாவையும் பாராட்ட வேண்டும் என்று நான் விரும்பினேன். இந்த நாட்களில் உங்களுக்கு போதகராக இருக்கிற அருள் திரு ராஜா ஸ்டாலின் அவர்களை அன்போடு கூட நான் பாராட்டுகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி. என்னுடைய மாணவர், எங்களுடைய மாணவர், எங்களிடத்திலே கல்வி கற்றவர்களிலே அப்பொழுது சுறுசுறுப்பாக இருந்த மாணவர்களிலே அவரும் ஒருவர். ஆகையினாலே அவரை நீங்கள் போதகராக பெற்றிருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. அவருடைய துணைவியார், அன்பு தங்கை, அன்பு மகள் திருமதி ஜாஸ்லின் அருள் செல்வி அவர்களை பாராட்டுகின்றேன். அவர்களுடைய பிள்ளைகள் கிரேஸ்லின், ஸ்டார்லின் அவர்களையும் அன்போடு கூட பாராட்டுகின்றேன். அரசரடி இறையியல் கல்லூரியிலிருந்து நமக்கு உதவி செய்வதற்காக வந்திருக்கிற தம்பி ஆலன், அவருடைய துணைவியார் அபிதா, 2 பேரையும் பாராட்டுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளில் நேற்றும் இன்றும் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் நமக்கு இசை அமைக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். திரு ஜெயசிங் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களுக்காக நன்றி. அவர்களுடைய குடும்பம் இசை குடும்பம் என்று உங்களுக்கு தெரியும். அவர்களுடைய தகப்பனார் திரு ராஜா சாமுவேல் ஐயா அவர்கள் எனக்கு 50க்கு மேலான நிகழ்ச்சிகளிலே இடதுகையிலே அவர் ஹார்மோனியம் வாசித்து ஊழியம் செய்தவர். ராஜா சாமுவேல் ஐயாவை இப்பொழுது நான் அதிகமாக நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மண்ணிலே உங்களுக்கு ராகங்களை கற்றுக் கொடுத்த ஐயா திரு ஃப்ரெட்ரிக் தாசன் அவர்களை இந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன். அவர்கள் உங்களுக்கு நிறைய ராகங்களை கற்றுக் கொடுத்தவர்கள். நமக்கு இந்த நேற்றும் இன்றும் ரிதம் பேட் வாசிக்கிற தம்பி மனோகரன், ரொம்ப நன்றி, உங்களை வாழ்த்துகிறோம். அதே மாதிரி நமக்கு ஆர்கன் வாசித்து நம்மை வெள்ளிக்கிழமை அவர்கள்தான் எனக்கு உதவி செய்தார்கள். ஐயா திரு சகாயம், நன்றி சொல்கிறோம். ரைட், இப்பொழுது நாம் பாடல்களை பாடப்போகிறோம். எடுங்கள் பார்க்கலாம். 44வது கீர்த்தனை. 44வது கீர்த்தனை. ஏன் இந்த பாடுதான்? சுவாமி என்ன தருவேன் இதற்கீடு நான். செஞ்சுருட்டி ராகத்திலேயே பாடுகிறோம். என்ன ராகம் போட்டிருக்கு பாருங்க. செஞ்சுருட்டி என்ற ராகத்திலே பாடுகிறோம். சி மேஜர். ஏன் இந்த பாடுதான்? சுவாமி என்ன தருவேன் இதற்கீடு நான். ஏன் இந்த பாடுதான்? சுவாமி என்ன தருவேன் இதற்கீடு நான். ஏன் இந்த பாடுதான்? ஆனந்த நேமியே, ஆனந்த நேமியே, என்னை ஆழ வந்த குரு சாமியே, ஏன் இந்த பாடுதான்? கெத்சமனேயிடம் ஏகவும், எல்லாரும் கெத்சமனேயிடம் ஏகவும், அதன் கெழுமலர் காவிடை போகவும், அச்சயனே மனம் நோகவும், அச்சயனே மனம் நோகவும், சொல்லளவில்லா துயரம் ஆகவும், ஏன் இந்த பாடுதான்? சுவாமி என்ன தருவேன்? ஏன் இந்த பாடுதான்? போதும் போதும்.
ரைட். 45 போகிறோம். புண்ணியர் இவர் யாரோ, புண்ணியர் இவர் யாரோ. நீங்கள் சிஎல்எஸ் கீர்த்தனை வச்சுருந்தீங்கன்னா இந்த புண்ணியன் என்பதை புண்ணியர் என்று மாற்றியிருப்பார்கள். சிஎல்எஸ் கீர்த்தனையும் நீங்கள் வாங்குங்க, அதில் நிறைய நல்ல கீர்த்தனைகள் இருக்கின்றன. டயசிஸ் பாட்டு புத்தகத்தையும் வாங்குங்கள், ரெண்டையும் சேர்த்து பயன்படுத்துங்கள் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். புண்ணியர் இவர் யாரோ. ரைட். சி. தன்னிழல் சோலையிலே அனுபல்லவி சமநடு வேளையிலே தன்னிழல் சோலையிலே சமநடு வேளையிலே மண்ணில் குப்புற வீழ்ந்து வணங்கி மன்றாடி கெஞ்சோ தக்கதிமி கஜோன தக்கதிமி புண்ணியர் இவர் யாரோ வீழ்ந்து ஜெபிக்கும் புனிதர் சஞ்சலம் யாதோ தன்னிழல் சோலையிலே சமநடு வேளையிலே மண்ணில் குப்புற வீழ்ந்து வணங்கி மன்றாடி கெஞ்சோம் புண்ணியர் இவர் யாரோ. ஆமா, ஆமாமா. வேளை நீங்காதோ என்கின்றார். எல்லாரும் பாடுங்க. வேளை நீங்காதோ என்கின்றார் கொடுமரணம் வேதனை ஊற்றேன் என்கின்றார் ஆளுதவியுமில்லை அடியார் துயிலுகின்றார் ஆளுதவியுமில்லை அடியார் துயிலுகின்றார் நீளும் துயர் கடலில் நீந்தி தத்தழிக்கின்றார் புண்ணியர் இவர் யாரோ. போதும் போதும். தேங்க்யூ தேங்க்யூ. 2 பாட்டு போதும். இந்த பாட்டு தாள் கொண்டு வந்திருக்கீங்களா? நேற்று முந்தா நாள் கொடுத்த பாட்டுத்தாள் எடுங்க பார்க்கலாம். பாட்டுத்தாளை எடுங்க எல்லாரும். இல்லாதவர்கள் வாங்கி கொள்ளுங்கள். அதிலிருந்து ஒரே ஒரு பாடல் பாட போகிறோம். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதையெல்லாம் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். பாட்டுத்தாள் வச்சுருக்கீங்களா? இல்லாட்டி பரவாயில்ல, மனப்பாடமாக பாடலாம். வேத வசனத்தின் மீது நான் எழுதிய பாடல். இந்த பாட்டில் இருக்கிற இந்த தாளில் இருக்கிற 3 பாடல்கள் என்னுடைய பாடல்கள். நாங்கள் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் இதை பயன்படுத்துகிறோம். ஒன்று கேட்க போகிறேன் உங்கள்கிட்ட. ஞாயிற்றுக்கிழமை இத்தனை பேர் திரளாக வந்திருக்கீங்களே, வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் எங்கே போனீங்க? பதில் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம், உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்றீங்களா? எதற்காக இப்படிப்பட்ட சிறப்பு கூட்டங்கள் எல்லாம் போதகர் ஏற்பாடு செய்கிறார்? இந்த திருச்சபை எதற்காக சிறப்பு கூட்டங்களை ஏற்பாடு செய்கிறது? உங்களுடைய நன்மைக்காகத்தானே. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஒரு 200 பேர் உட்கார்ந்துருந்தாங்க, சனிக்கிழமை 50 பேர் உட்கார்ந்துருந்தாங்க நேற்றுக்கு, இல்லையா? சிறப்பு கூட்டங்கள் மிகுந்த அக்கறையோடு ஏற்பாடு செய்யப்படும் போது அவைகளிலே நீங்கள் வந்து பங்கு பெற வேண்டும் என்று போதகருடைய சார்பிலே நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிறியவர் ஒருவருக்கு எதையெல்லாம் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அது இதையெல்லாம் இல்லை, எதையெல்லாம். பாடலாமா? ஒரு சி மேஜர்.
இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை எல்லாம் செய்தீர்களோ. பாடுங்க. இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை எல்லாம் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள், அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார் நம் இயேசு, என்று சொல்கிறார் நம் இயேசு. எல்லாரும் சேர்ந்து இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை எல்லாம் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள், அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார் நம் இயேசு. அந்த சரணம். ஆமா. உணவும் தண்ணீரும் உடையும் தந்தென்னை உங்களில் ஒருவனாய் வந்தீர்கள். எல்லாரும் உணவும் தண்ணீரும் உங்களில் ஒருவனாய் வந்தீர்கள். மனதிலும் உடலிலும் நலமின்றியே, மனதிலும் உடலிலும் நலமின்றியே சிறை மாதிலுக்குள் இருந்தேன் வந்தீர்கள், சிறை மாதிலுக்குள் இருந்தேன் வந்தீர்கள். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை எல்லாம் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள், அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார் நம் இயேசு, என்று சொல்கிறார் நம் இயேசு. இது ஒரு திருமறை வசனம் என்று உங்களுக்கு தெரியும். இந்த சிறியரில் ஒருவருக்கு சொல்லுங்க. அதை நான் திரும்ப சொன்னதே அவங்கள சொல்ல சொன்னேன். மிச்ச வசனத்தை சொல்லுங்கன்னா இந்த சிறியரில் ஒருவருக்குன்னு படிக்கிறச்சுங்க. இந்த சிறியரில் ஒருவருக்கு சொல்லுங்க. எதையெல்லாம் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நான் பசியாயிருந்தேன் சொல்லுங்க. போஜனம் கொடுத்தீர்களா? காலையில் போஜனமாக சாப்பிட்டு வந்தீங்க சொல்லுங்க. எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்கள். நான் அந்நியனாயிருந்தேன் சொல்லுங்க. என்னை உங்களுடைய சகோதர சகோதரியாக ஏற்றுக்கொண்டீர்கள். நான் வியாதியாயிருந்தேன் சொல்லுங்க. என்னை பார்க்க வந்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னுடைய விடுதலைக்காக பாடுபட்டீர்கள். உண்மையா பொய்யா? ரைட். அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். இன்றைக்கி தலைப்பு என்னென்னா, கவனிங்க, எல்லைகளை தாண்டி விசுவாசத்தை கண்டுபிடிக்கும் கடவுள். எழுதிக்கிறங்க. எல்லைகளை தாண்டி விசுவாசத்தை கண்டுபிடிக்கும் கடவுள். எழுதுங்க. எழுதுனா தான் விடுவேன் உங்களை. எழுதுங்க. இப்படியெல்லாம் கையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கக்கூடாது. கோயிலுக்கு வரும்போது பைபிள் கொண்டு வரணும், பாட்டு புஸ்தகம் கொண்டு வரணும், வேற என்ன கொண்டு வரணும்? ஒரு டைரி கொண்டு வரணும். ஒரு அம்மா டைரியையும் பேனாவையும் தூக்கி காமிக்கிறாங்க. ஒரு டைரி கொண்டு வரணும், பேனா கொண்டு வரணும். சரியா? எழுதி வைக்கணும். ஆம். எல்லைகளை தாண்டி விசுவாசத்தை கண்டுபிடிக்கும் கடவுள். God who discovers faith beyond borders. இங்கிலீஷில் a God who discovers faith beyond borders. அதான் இன்னைக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு. கஷ்டமான தலைப்பா? இல்லை, ரொம்ப சுலபமான தலைப்பு. சரியா? சாது சுந்தர் சிங் ஐயாவை உங்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? சாது சுந்தர் சிங்கை தெரியாதவங்க கை வைத்துங்க. ஆமாம், யாருமே இல்லை, எல்லாருக்கும் தெரிந்தவர். அவர் ஒரு முறை சொன்னார், நல்லா கவனிக்கணும், ஒரு வார்த்தையை நான் அளந்து பேசுகிறேன்.
அவர் ஒரு முறை சொன்னார், அவர் சொன்னதை அப்படியே சொல்கிறேன். நான் மோட்சத்துக்கு போகும்போது எங்கள் அம்மா அங்கே இல்லைன்னு சொன்னால் அந்த மோட்சத்தை நான் வேண்டாம் என்று சொல்லுவேன் என்று சொன்னார். ஆனால் அவங்க அம்மா ஒரு சீக்கிய மதத்தை சேர்ந்தவர். அவங்க கிறிஸ்தவராக மாறவே இல்லை. கடைசி வரையிலும் சாது சுந்தர் சிங்கினுடைய அம்மா கிறிஸ்தவராக மாறவில்லை. இது வரலாற்று உண்மை. ஆனால் சாது சுந்தர் சிங் சொன்னார், நான் மோட்சத்துக்கு போகும்போது அவர் தெளிவாக இருந்தார், தான் மோட்சத்துக்கு போவேன் என்று. அதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். எங்கள் அம்மா, என்னுடைய தாயார் அங்கு இல்லாவிட்டால் அந்த மோட்சத்தை நான் வேண்டாம் என்று சொல்லுவேன் என்று சொன்னார். இது எப்படி இருக்கு? இது சரியா? அப்படி சொல்லலாமா? அவர்கள் கிறிஸ்தவராக இல்லை, திருமுழுக்கு பெறவில்லை, கம்யூனிலே பங்கு பெறவில்லை. ஆனால் அவர்கள் ஒப்படைக்கப்பட்ட ஜீவனுள்ள ஒரு நல்ல தாயாக சாது சுந்தர் சிங் அப்படி மாறுவதற்கு அடிகோலியாக இருந்தவர். இது உங்களுக்கு சவாலாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். இன்னைக்கு தலைப்பு அதோடு தொடர்புடையது. ரைட். 3 டெக்ஸ்ட் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது பாடம் ஏசாயா 44:28 45:8 வரை எழுதுங்க. ஏசாயா 44:28 45:8 வரை நீங்கள் கவனமாக கவனித்திருப்பீர்களானால் அந்த பாடம், அந்த திருமறை பகுதி ஒரு ராஜாவை பற்றி பேசுகிறது. ஆமாவா இல்லையா? ஒரு ராஜா. அந்த ராஜா பேர் என்ன சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க பிள்ளைகளா. கோரேஸ் என்ற மன்னன், கோரேஸ் என்ற ராஜா. அவன் பாரசீக மன்னன். அவனுக்கும் யெகோவாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவன் யெகோவாவை வழிபட்டவன் அல்ல, யாவையை வழிபட்டவன் அல்ல. ஆனால் ஏசாயா மூலமாக யாவே பேசுகிறார், யெகோவா பேசுகிறார். நான் அபிஷேகம் பண்ணின கோரேசு. நீங்க போய் கோரேசிட்ட கேட்டிருந்தீங்கன்னா, ராஜாவே, கடவுள் உங்களை பற்றி சொல்லும்போது, யாவே கடவுள் உங்களை பற்றி சொல்லும்போது, நான் உன்னை அபிஷேகம் பண்ணினேன் என்று சொல்லுகிறாரே, நீர் ஒத்துக்கொள்வீரா என்று கேட்டால் கோரேசு மன்னன் என்ன சொல்லியிருப்பான்? எனக்கும் யெகோவாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. இங்க அடிமைகளா இருக்கிறார்களே இந்த யூத ஜனங்கள் 200 வருஷமா, 722 வந்து 538 வரை கிமு இங்க அடிமைகளாக கிடக்கிறார்கள் அல்லவா? இவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் எங்கள் சொந்த நாட்டுக்கு போக வேண்டும், எங்களுக்கு விடுதலை வேண்டும், எருசலேமிலே போய் கோயிலை கட்டி நாங்கள் தொழுகை செய்ய வேண்டும், நாங்கள் எப்பொழுது போவோம் என்று அழுது கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுடைய அழுகையை பார்த்து அவர்களுக்கு என்ன கொடுத்தேன் சொல்லுங்க? விடுதலை கொடுத்தேன். போங்கப்பா, இப்படி அழுதுகிட்டே இருக்காதீங்கப்பா, இங்க உங்க நாட்டுக்கு போங்கப்பா என்று நான் விடுதலை கொடுத்தேன். அவர்களிடமிருந்து நான் எந்த கையூட்டையும் வாங்கவில்லை. இன்றைக்கு விடுதலை வேண்டுமானால் கையூட்டு கொடுக்க வேண்டும். லஞ்சம் கொடுத்தால் தான் விடுதலை. நான் அவர்களிடமிருந்து எந்த லஞ்சமும் வாங்கவில்லை. அவர்கள் அழுது கொண்டே கிடக்கிறார்கள், போங்கப்பா என்று சொன்னேன். இவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் என்ன சொல்லுகிறார் சொல்லுங்க? நான் அபிஷேகம் பண்ணின கோரேசு, நீ என்னை அறியாதிருந்தும். அதை கவனிச்சிங்களா? அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? நான் வசனம் வாசிக்க நேரம் இல்லை. நீ என்னை அறியாதிருந்தும் நான் உன்னை அபிஷேகம் பண்ணினேன். ரைட், அவ்வளோதான் பாயிண்ட், அவ்வளோதான். நம்ம 3 டெக்ஸ்ட் பார்க்கணும், 3 பாடம் பார்க்கணும். அப்படியானால் கடவுளை நாம் அறிந்திருக்கிறபடி கிறிஸ்தவ விசுவாசத்தின்படி ஏற்றுக்கொள்ளாமல் வெளியே இருக்கிறவர்கள் நிறைய பேர் கடவுளாலே பயன்படுத்தப்படுகிறார்கள்.
ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இல்லை, கொஞ்சம் பேருக்கு இன்னும் புரியல. கடவுள் இந்த 4 சுவர்களுக்குள்ளே மட்டும்தான் இருக்கிறாரா? இந்த 4 சுவர்களுக்கு வெளியே கடவுள் செயல்படுகிறாரா இல்லையா? சொல்லுங்க, செயல்படுகிறாரா? கிறிஸ்தவர் அல்லாதவர்களை கடவுள் பயன்படுத்த முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும். நம்முடைய வரட்டு கௌரவம் அவரை இந்த 4 சுவர்களுக்குள்ளே அடக்கி வைத்து விடுகிறோம். இல்லை, அவர் வெளியே ரொம்ப செயலாற்றுகிறார். நாம மிஞ்சி போனால் 10% 15% தான். நம்மளை 2% 2% சொல்லியே ஏமாத்துறாங்க அரசியலாளர்கள். நம்ம ஒரு 10-15% இருப்போம். மதுரையில் கிறிஸ்தவம் 15 விழுக்காடு, தெரியுமா தெரியாதா? மிச்சமுள்ள 85 விழுக்காடுகளை பற்றி கடவுள் கவலைப்படுகிறாரா இல்லையா? அவர்களை பயன்படுத்துவாரா பயன்படுத்த மாட்டாரா? ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள். கிறிஸ்தவ விசுவாசத்துக்குள்ளே வராமல் இந்தியாவிலே கடவுளாலே பயன்படுத்தப்பட்ட நிறைய எடுத்துக்காட்டுகள் நான் குறித்து வைத்திருக்கிறேன். மக்களுடைய விடுதலைக்காக நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்க போறேன், பதில் சொல்ல போறீங்க. மக்களுடைய விடுதலைக்காக, சுதந்திரத்துக்காக, சமத்துவத்துக்காக, சமாதானத்துக்காக, மக்கள் எல்லாரும் சமாதானமாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த இந்திய மண்ணிலே திருச்சபைக்கு வெளியே இருந்து செயல்பட்டவர்களை கடவுள் பயன்படுத்தினார் என்று நாம் ஒத்துக்கொள்வோமானால் 1-2 எடுத்துக்காட்டுகள் சொல்லுங்கள். 1 என்ன? காந்திஜி. அருமை அருமை. நான் ஒரு பேரை எழுதி வச்சிருக்கிறேன். ஆமா, யாரு யாரு? டாக்டர் அம்பேத்கர். இந்த பக்கத்தில் இருந்து ஒரு பதில் வருகிறது. டாக்டர் அம்பேத்கர். வெறும் அம்பேத்கர்லாம் சொல்லக்கூடாதியா? அவர் 6 டாக்டர் பட்டம் வாங்கினவர். நான் 1 டாக்டர் பட்டம் தான் வாங்கினேன். இங்கிலாந்தில் போய் நான் ஒரே 1 டாக்டர் பட்டம் தான் வாங்கினேன். டாக்டர் அம்பேத்கர் எத்தனை டாக்டர் பட்டம் வாங்கினாரு? 6 டாக்டர் பட்டம். டாக்டர் அம்பேத்கர், காந்திஜி, வேற யாராவது சொல்ல முடியுமா? ஐயா காமராஜர். ரொம்ப நன்றி மகனே, அவர் பேரையும் நான் குறிச்சு வச்சிருக்கேன் மகனே. பெருந்தலைவர் காமராஜர். இந்த மண்ணிலே என்னை போன்றவர்கள் படிக்க வேண்டும் என்று ஐயா காமராஜர் மாத்திரம் அன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுக்காம இருந்திருந்தா நான் ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டேன். இன்னைக்கு ஞானம் வர இந்த இடத்துல கிடையாது. அந்த கிராமத்தில் ஐயா காமராஜர். அப்புறம் வேற யாரு? நான் நிறைய பேர் எழுதியிருக்கிறேன். இங்கே ஒரு பெரியார் என்று ஒரு வார்த்தை வருகிறது. தந்தை பெரியார் சமத்துவத்துக்காக, விடுதலைக்காக பாடுபட்டவர், மரியாதைக்காக பாடுபட்டவர். ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் தெரியுமா தெரியாதா? எதற்காக பாடுபட்டவர் சொல்லுங்க பார்க்கலாம். சதி என்ற ஒரு சதியை உடைத்து எறிந்தவர். கணவன் இறந்துவிட்டால் மனைவியை குண்டு கட்டாக அந்த பிணத்தோடு சேர்த்து எரித்து விடுவார்கள். பாலியல் விவாகம், சிறுபிள்ளை விவாகம், அது மாதிரி நிறைய. அதை ஒழிக்க வேண்டும் என்று பாடுபட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு சேர்ந்து உழைத்து வென்றவர். நான் நிறைய பேர் எழுதியிருக்கத்தோட நான் பாட்டிக்கிறேன். இவர்களெல்லாம் கடவுள் பயன்படுத்தினாரா இல்லையா? சொல்லுங்க. உங்களை மட்டும்தான் கடவுள் பயன்படுத்துவாரா? இல்லை இல்லை, ஆமாவா இல்லையா? நான் என்ன கேட்குறேன்னு உங்களுக்கு புரியல. ஆமாவா இல்லையா? ஆமாம். ரைட், போலாமா? 2வது பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். 2வது பாயிண்ட் போயிடுவோமா? எனக்கு ஐயா ஒரு நேரம் கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்துக்குள்ளே நான் முடிச்சிடுவேன். ஆனால் அவர் எந்த நேரம் கொடுத்தாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவர் எந்த நேரம் கொடுத்தாருன்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும். சரியா? போலாமா? போலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நகைச்சுவை சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே ஒரு வேளை இந்த நகைச்சுவை சொல்லியிருப்பேன். நான் சுருக்கமாக பிரசங்கம் பண்ணுறதை விரும்புகிறவன். எனக்காகவும் என்னுடைய மாணவ தம்பி தங்கைகளுக்காகவும் நானே ஒரு பாக்கிய வசனம் எழுதியிருக்கிறேன். என்ன பாக்கிய வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாக்கிய வசனம்? ஏற்கனவே சொன்னேன் இந்த புல்பிட்டில் இருந்து. சுருங்க பிரசங்கிப்போர் பாக்கியவான்கள். சொல்லுங்க. அவர்கள் திரும்ப அழைக்கப்படுவார்கள். ஆமாவா இல்லையா? ஆமான்றதை பாருங்க. நல்லா சுருக்கமாக பிரசங்கம் பண்ணு. ரைட், 2வது டெக்ஸ்ட்டுக்கு போகிறோம். 2வது ஆண்டவருடைய வேத பாடம்
அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 24 முதல் 33 வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 24 முதல் 33 வசனங்கள். ரைட். இங்கே ஒரு மனிதனை பற்றி வாசிக்கிறோம். அவர் ராஜா இல்லை, அவர் ஒரு நூற்றுக்கு அதிபதி. சொல்லுங்க, அவர் யாரு? நூற்றுக்கு அதிபதி, ரோம போர் சேவகர், படை தளபதி. அவர் பேர் என்னம்மா? சொல்லுங்க மகள. கொர்னேலியு. சொல்லுங்க, கொர்னேலியஸ். ஆமா, கொர்னேலியஸ். அவரை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனம் என்ன தெரியுமா? அவர் தான தர்மங்களை செய்தார் இல்லையா? குடும்பமாக பிறருக்கு பயன்படுகிறவராக வாழ்ந்தார், தான தர்மங்களை செய்தார். அவர் திருச்சபையிலே அல்லது கிறிஸ்தவராக மாறவே இல்லை. அவர் கிறிஸ்தவராக மாறவில்லை. ஆனால் யாவேயை தெரிந்திருந்தார். இது இந்த கோரேஸுக்கும் கொர்னேலியுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, கோரேஸ்க்கு யாவேயை தெரியாது, யெகோவாவை. நாங்கள் கல்லூரியிலே யாவே என்று சொல்லுவோம், திருச்சபையிலே நீங்கள் யெகோவா என்று சொல்லி பழக்கப்பட்டவர்கள், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாவேயை தெரிந்திருந்தார். யூத மதத்தை பற்றி அவருக்கு தெரியும். ஆனால் அவர் யூதராக மாறவே இல்லை, கோயிலுக்கு வந்தவர் அல்ல. ஆனால் தான தர்மங்களை செய்து யாவேயை நம்பி இருந்தார். யாவே அவரை பயன்படுத்தினார். இப்போ அவர் வீட்டுக்கு யார் போகணும்? சொல்லுங்க பிள்ளைகளா. பேதுரு போகணும் இல்லையா? பேதுரு ஒரு ஆள் அனுப்புறாரு. பேதுரு மேல் வீட்டிலே ஜெபம் செய்து கொண்டிருந்தார். இன்னொரு ஊர்ல, எருசலேமா இருக்கும், யோப்பாவில் இருந்து எருசலேமுக்கு ஆள் வருது. அந்த ஆள் வந்து கதவை தட்டுறதுக்கு முன்னாடி பேதுருவுக்கு என்ன கிடைக்கிறது? ஒரு பெரிய காட்சி கிடைக்கிறது. என்ன காட்சி? எல்லா விலங்குகளும் பறவைகளும் ஒரு பெரிய துப்பட்டியிலே வருகிற காட்சி. பேதுருவே சொல்லுங்க, எழுந்து அடித்து என்ன புஷியா? ஆமாம், காலையில் புஷிச்சிங்களா? அடித்து சாப்பிடுன்னு சொல்லிட்டா என்ன புஷின்னு ஏன் சொல்கிறீங்க? திருந்தவே மாட்டிங்களா? அதாவது உலகமெல்லாம் தமிழ் பேசினாலும் கிறிஸ்தவர்கள் தமிழ் பேசவே மாட்டோம். இதுதான் போகிறியா? உலகம் பூரா. ஆனால் வெளியே நின்று தமிழ்னு கத்துவோம். சபைக்குள்ள வந்துட்டோம்னா புஷி தான். புஷியா சாப்பிடா? சொல்லுங்க. ஆமாம், சாப்பிடு. கொஞ்சம் திருந்துங்க, கொஞ்சம் தமிழ் பேசுங்க. எங்கள் பைபிளில் அப்படி தானே போட்டிருக்கலாம், சண்டைக்கு வரக்கூடாது. நான் உடனே கேட்பேன், என்னுடைய பைபிளில் அப்படி போடலை. இந்த பைபிளுக்கு பேர் என்ன? திருவிவிலியம். சொல்லுங்க, திருவிவிலியம். நான் மொழிபெயர்த்த பைபிள். கொஞ்சம் திமிரா தான் பேசுகிறேன். நான் மொழிபெயர்த்த பைபிள். இது ஆர்சி பைபிள்னு யாராச்சும் சொன்னால் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, நம்பக்கூடாது. இது ஆர்சி பைபிள் இல்லை. ஞானவர் ஐயா, கார் ஐயா, ஜான் சாமுவேல் ஐயா, நாங்கள் சேர்ந்து மொழிபெயர்த்த பைபிள் இது. நாங்கள் எல்லாருமே சிஎஸ்ஏ சேர்ந்தவங்க. ஆர்சி பைபிள்னு யாராச்சும் சொன்னால் நம்பக்கூடாது, வாங்கணும். வீட்டில் திருவிழியம் வச்சுருக்கீங்களா ஐயா? வாங்கினீங்களா? இல்லை. போதரையாட்ட கேளுங்க, எங்களுக்கு திருவிழியம் வாங்கி கொடுங்க ஐயா, தமிழ் நாங்கள் பேசணும்னு சொல்லி கேளுங்க. சரிதானா? உங்கள் போதகரை நான் பாராட்டுகிறேன், அழகு தமிழிலே பேசுகிறார். ஆமாம், அதற்காக ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டும். ரைட், போலமா? ஆகையினாலே பேதுருவே அடித்து சொல்லுங்க, சாப்பிடு. திருந்திட்டீங்களே, இவ்வளவு சீக்கிரம் திருந்திடுவீங்களா? ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. கீழே வாசல்காரவங்க. அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், இல்லை ஆண்டவரே, நான் தீட்டானது ஒன்றையும் சாப்பிட்டது கிடையாது. கடவுள் சொல்லுகிறார், கடவுள் சுத்தம் என்று கருதியதை நீ தீட்டு என்று எப்படி சொல்லுவாய்? அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது என்ன சத்தம் கேட்குது? கதவு தட்டப்படுகிற சத்தம் கேட்குது. கீழே இறங்கி போறாரு. யார் நிற்கிறா? சொல்லுங்க, யார் நிற்கிறா?
கொர்நேலியு அனுப்பின வேலையாள் நிற்கிறாரு. என்னங்க? அப்போ வேலையாள் சொல்கிறாரு, நான் யோப்பாவிலிருந்து வர்றேன், எங்கள் மாஸ்டர், எங்கள் தளபதி உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார். எங்கள் வீட்டில் ஒரு விருந்து ஆக போகுது, அந்த விருந்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளணுமா? அங்கே விருந்துனா நிச்சயமாக என்ன வைப்பாங்க சொல்லுங்க? என்னங்க? அசைவ உணவு. ரொம்ப அருமையாக சொல்கிறார். அசைவு மாத்திரமல்ல, ரோமர்கள் பன்றிக்கறி சாப்பிடுவதிலே வல்லவர்கள். ஆக எல்லா விருந்தும் அங்கே நடக்கும். நான் வந்து உங்கள் வீட்டில் நான் சாப்பிட மாட்டேனே அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய் எடுக்கிறாரு. எது ஞாபகம் வருது? சொல்லுங்க ஐயா, சகாயம் ஐயா. அந்த கனவு ஞாபகம் வருது. பலார்னு அடைஞ்சது மாதிரி இருக்கு. நான் வர்றேன், ஆண்டவர் என்னை திருத்திட்டாருன்னு போய் அவங்க வீட்டில் அவர்கள் கொடுத்ததையெல்லாம் என்ன செய்தார்? சாப்பிட்டார். யாரு? பேதுரு. இப்போ சொல்லுங்க, நான் அந்த 2வது குறிப்பை நான் முடிக்க வேண்டும். அப்படியானால் நாம் கொர்நேலியுக்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா? நம்மகிட்ட வந்துருவோம். நம்ம சமுதாயத்தில் நிறைய கொர்நேலியுக்கள் இருக்கிறாங்களா இல்லையாம்மா? ஐயரமா சொல்லுங்க. கொர்நேலியஸ் நிறையா இருக்காங்களா? உங்க கூட வேலை செய்கிறவங்க நிறைய கொர்நேலியஸ். அவங்கள வித்தியாசம் பாராட்டாமல், வேற்றுமை பாராட்டாமல் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா? அவங்க கொடுக்குற பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வச்சு கொண்டாந்து உங்கள் கையில் கொடுத்தாங்கன்னா, அதெல்லாம் முடியாது, நாங்கள் கிறிஸ்தவங்க, நீங்கள் வச்ச பொங்கலை நாங்கள் சாப்பிட மாட்டோம். இல்லை, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? இப்படி கேட்டா கொதவளையை பிடிச்சது மாதிரி. சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? மகளே, வாயை திறக்கல பாடுங்க. பேதுரு சாப்பிட்டாரா சாப்பிடலையா? சாப்பிட்டாரு. பேதுரு சாப்பிட்டாரா சாப்பிடலையா? சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலான்னு ஒருத்தர் ரொம்ப கையை தூக்கி சொல்றாரு. தாராளமாக ஐயா இருங்க, முடிச்ச உடனே என் கூட பேசுங்க. நின்று பேசிட்டு போங்க. சரிதானா? திஸ் இஸ் தியாலஜி. பேதுருவை போல மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? பண்டித ரமாபாயினுடைய எக்ஸாம்பிளை நான் குறித்து வச்சிருக்கிறேன். பண்டித ரமாபாய் அவர்கள் ஒரு இந்துவாக பிறந்தவர்கள், வாழ்நாளெல்லாம் இந்துவாகவே வாழ்ந்தவர்கள், கடைசியிலே கிறிஸ்தவரானார். ஆமாம், எனக்கு தெரியும். பண்டித ரமாபாய் அவர்கள் கொர்நேலியுவை போல வாழ்ந்தவர்கள். ஆகையினாலே there are many Pandita Ramabais in the society, and you please try to accept them and recognize them, that God uses them for the liberation of humankind. பெண்களுக்காக பாடுபட்டவர்கள் பண்டித ரமாபாய். தம்பி டிடிஎஸ், தம்பி உங்கள் டிடிஎஸ்ல பண்டித ரமாபாய் ஹாஸ்டல்னு ஒன்று இருக்குல்ல, ஏன் அவங்க பேர் வச்சோன்னு புரியுதா? இப்போ புரியுதா? இப்போ தான் அவருக்கே புரியுது. ஆமாம், பண்டித ரமாபாய். ரைட், 3வது டெக்ஸ்ட் போயிடுவோமா? ஐயா கொடுத்த நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. போயிடுவோமா? அந்த கதை சொன்னா உங்களுக்கு, அந்த கதை ஒரு கதை சொல்லிடுவேன். ஒரே ஒரு கதை சொல்லவா? சொல்லுங்கய்யா. கதை கேட்கறதுக்கு மட்டும் பயங்கரமான ஆளுங்க. இன்னைக்கு சாயங்காலம் வாங்க, நிறையா கதை சொல்லுவேன். இன்னைக்கு சாயங்காலம் வாங்க. இந்த 3 நாளும் ஒரே தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கோம். கதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 நாளை பற்றி கொஞ்சம் பேசிடுவோமா? ஒரே தலைப்பு, சிலுவை எதன் அடையாளம் என்ற தலைப்பு. சிலுவை எதன் அடையாளம்? 6 அடையாளங்கள் பார்த்து விட்டோம். Cross is a symbol of power. Cross is a symbol of peace. Cross is a symbol of participation. Cross is a symbol of passion. Cross is a symbol of pardon. And cross is a symbol of patience. என்று 6 குறிப்பு பார்த்துட்டோம். P words. இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 3 P words சொல்லுவேன். வாங்க, எல்லாரும் வாங்க. இன்னைக்கு ஒரு போட்டி வேற இருக்கு. யார் மனப்பாடமாக முன்னாடி வந்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படும்? பரிசு வழங்கப்படும். நம்முடைய போதகர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகினாலே சபை மூப்பர்கள்,
அதை ஒழுங்கு பண்ணும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ரைட், ஒரு கதை சொல்லிடுவா. இப்படி தான் ஒரு ஊருக்கு நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அப்போது அந்த அந்த போதகர் நாங்கள் அங்கி போட்டுக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், அண்ணே நாங்கள் நார்மலாக இங்கே 30 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுவேண்ணே அப்படின்னாரு. எத்தனை நிமிஷம்? 30 நிமிஷம். உங்கள் போதகர் நல்லவர், அவர் கூட கொஞ்சம் டைம் கொடுத்துருக்குறாரு எனக்கு. இப்படி சொல்கிறீங்க, என்ன டைம்னு சொல்ல மாட்டேன்றீங்க. ஆமாம், அப்போ அவர் 30 நிமிஷம் எனக்கு டைம் கொடுத்தாரா, நான் 20 நிமிஷத்தில் பிரசங்கத்தை முடிச்சுட்டு இறங்கிட்டேன். 20 நிமிஷம், அது ஒரு இங்கிலீஷ் சர்வீஸ், இங்கிலீஷ் மெசேஜ். அதனால் 20 மினிட்ஸில் பிரசங்கத்தை முடிச்சுட்டு இறங்கிட்டேன். இறங்கிட்டு கம்யூனியனை முடிச்சுட்டு வெளியே போய் நின்று எல்லாருக்கும் தோத்திரம் போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மா வந்து சொன்னாங்க, தோத்திரம் பாஸ்டர் அப்படின்னாங்க. இங்கிலீஷ் சர்ச்சில் தோத்திரம் பாஸ்டர் அப்படின்னாங்க, தோத்திரம்மான்னு. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் டுடே யுவர் செர்மன் வாஸ் வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னாங்க. எத்தனை நிமிஷம்? 20 நிமிஷம் தானே. போதறியா, நம்ம சுருக்கமாக பிரசங்கம் பண்ணால் சபையார் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. ஆமாம், அதனால் அந்த அம்மா சொன்னது என்ன? டுடே யுவர் செர்மன் வாஸ், சொல்லுங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், மேடம் ஐ மை செல்ஃப் ஐ ஆம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு. அந்த அம்மா தூக்கி வாரி போட்டுச்சு. அந்த போதகர் ரொம்ப ரொம்ப வளர்த்தியான போதகர், ஒரு பக்கத்தில் நான் பாதி தான் இருந்தேன். அந்த அம்மா சொல்லிச்சு, நீங்கள் எங்கள் போதகருக்கு பக்கத்தில் நிற்கும் போது ஷார்ட்டாக தான் இருக்கீங்க, அது என்னங்க ஸ்வீட்டுன்னு கேட்டுச்சு. நான் என்ன சொன்னேன்? சொல்லுங்கள், 15-20 வருஷமாக சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றேன் அப்படின்னு. போலமா, நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியாது, வெளியே நிற்பேன், வந்து பார்த்துட்டு போங்க. அதுக்கு முன்னாடி 3வது டெக்ஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் புக்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த புக்ஸ் எல்லாம் தயவுசெய்து வாங்கிட்டு போங்க, சரியா? ஆழங்களுக்கு போவோம் வாருங்கள், திருமறையின் ஆழங்கள், சிறைக்கூட மடல்கள், ரூத் நூலை மனித உரிமை பார்வையில் படித்தல் என்ற ஒரு 4 புஸ்தகம் கொண்டு வந்திருக்கிறேன். பின்னாடி ரூத் நம்முடைய செக்ஸ்டன் மிஸ்டர் ஜேக்கப்னுடைய மக வச்சிட்டு இருக்காங்க. அவைகளை நீங்கள் வாங்கி செல்ல வேண்டும் என்று உங்களை அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். உங்களில் பலருக்கு தெரியும், என்னுடைய சொந்த ஊர் பரமக்குடிக்கு பக்கத்தில் இருக்க ஆயக்குடி என்ற ஒரு சின்ன கிராமம். அந்த ஊரிலே ஒரு டியூஷன் சென்டர் வச்சுருக்கிறேன். ஒரு 35 பிள்ளைகள், 30 இந்து பிள்ளைகள், இந்து பிள்ளைகள் என்று சொல்லக்கூடாது, நான் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்ல வேண்டும். நான் கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் இந்துக்கள் அல்ல, நல்லா கவனி, நான் கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் இந்துக்கள் அல்ல. அப்படி தான் அவா சொல்கிறா. அவா சொல்கிறத நம்ம நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே கிறிஸ்தவர் அல்லாத பிற மதத்தை சேர்ந்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த நூல்களை எழுதி வெளியிட்டு விற்கிறேன். வாங்கி செல்ல வேண்டும் என்று அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். போலமா, எத்தனாவது பாயிண்ட்டுக்கு போகிறோம்? 3வது பாயிண்ட். ரொம்ப சுருக்கமா அங்கே மத்தேயு 15:21 28 எடுங்க பார்க்கலாம் எல்லாரும். மத்தேயு 15:21 28 யாரை பற்றி வாசிக்கிறோம்? சொல்லுங்க, யாரை பற்றி வாசிக்கிறோம்? முதலாவது கோரேஸ், 2வது கொர்நேலியு, 3வது யாரு? போடுங்க. அந்த இஸ்திரியை விட மாட்டீங்களா? ஏமா இந்த இஸ்திரியை விட மாட்டீங்களா? திரும்பவும் சொல்கிறேன், இந்த இஸ்திரியை தயவுசெய்து விட்டுருங்க. இஸ்திரி போடுறது, இந்த அயன் பண்ணுற இடத்துல தான் இஸ்திரி போடுறது நடக்கும். அப்போ இஸ்திரியை மாற்றி தமிழ் பேசுங்க. காணானிய பெண். ஐயா திருந்திட்டாங்க, ஐயா போறியா? திருந்திட்டாங்க. ஆம், காணானிய பெண். சொல்லுங்க, காணானிய. கொஞ்சம் திருந்துங்களே ப்ளீஸ். ஆமாம், கொஞ்சம் தமிழுக்காக கொஞ்சம் தமிழ் பேசுங்க. இஸ்திரி, புருஷன் அப்படின்றதெல்லாம் தமிழ் வார்த்தைகள் இல்லவே இல்லை. திருந்துவீங்களா திருந்த மாட்டீங்களா? சொல்லுங்க. திருந்துவோம். இங்கே பையமாரு தான் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ரொம்ப நன்றி மகனே, நான் சொல்லி கொடுத்தலாம் கூட்டிகிட்டு வரல, நல்ல பிள்ளைகளாக இருக்குங்க. திருந்துவோம் ஐயா. ஆமாம், இந்த பக்கம் சத்தமே வரமாட்டேங்குது. இஸ்திரியா பெண்ணா? பெண், அவ்வளோதான் போதும். காணானிய பெண். ஆண்டவர் அந்த காணானிய பெண்ணின் நம்பிக்கையை என்ன செய்கிறார்? சொல்லுங்க, பாராட்டுகிறார். ஆமாம், அம்மா இஸ்திரியேன்னு உங்கள் பைபிளில் இருக்குல்ல, என்னுடைய பைபிளில் எப்படி இருக்கு தெரியுமா? அம்மா. சொல்லுங்க, அம்மா உம்முடைய நம்பிக்கை. சொல்லுங்க, வாசிங்க.
அம்மா உன்னுடைய நம்பிக்கை பெரியது. அவர்கள் யூதர் அல்லர். இந்த 3 பேருமே யூதர் இல்லாதவங்க. எப்படி எப்படி அழகா வருது பார்த்தீங்களா? இந்த 3 பேருமே யூதர் அல்லாதவர்கள். கோரேசும் யூதர் அல்லர், கொர்நேலியுவும் யூதர் அல்லர், கானானிய பெண்ணும் யூதர் அல்லர். ஆனால் ஒரு யூதர் அல்லாத பெண்ணை ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார் சொல்லுங்க ஜெயசிங்? பாராட்டுகிறார். உங்களுக்கு அந்த பெருந்தன்மை உண்டா? உங்களுக்கு அந்த பெருந்தன்மை உண்டா? திருச்சபைக்கு வெளியே இருக்கிறவர்களை, அவர்களுடைய நம்பிக்கையை, அவர்களுடைய பக்தியை பாராட்டுகிற பெருந்தன்மை நமக்கு உண்டா? உண்டா இல்லையா? பல சமயங்களில் இல்லை. அவர்கள் பேயை கும்பிடுகிறார்கள், அவர்கள் பிசாசை கும்பிடுகிறார்கள். அவர்கள் செய்கிற செயல்பாடுகள் கட்டாயமாக நாம் பாராட்ட முடியாதவைகள் தான், கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் அவர்களுடைய பக்தி, அவர்கள் கடைப்பிடிக்கிற சில நல்ல காரியங்கள், அவர்கள் செய்கிற நன்மைகள். மிஷனாஸ்பத்திரியில் உங்களோட எத்தனை இந்துக்கள் வேலை செய்கிறார்கள்? அவர்களுடைய பக்தியை என்னைக்காவது நீங்க பாராட்டி இருக்கீங்களா? இங்கே ஆண்டவர் பாராட்டுகிறார் தாழ்மையான பக்தி. அந்த டெக்ஸ்டுக்குள்ள நான் போக எனக்கு நேரம் இல்லாதனால நான் சுருக்கமாக முடிக்கிறேன். பிறரை பாராட்டுகிற பெருந்தன்மை நமக்கு வேண்டும். There is a generosity, கவனிங்க, in English, there is a generosity to appreciate the faith of a non-believer. எத்தனை பேர் இருக்கிறார்கள் சமுதாயத்திலே? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களே சொன்னீங்க, ஐயா காந்திஜி, ஐயா டாக்டர் அம்பேத்கர், ஐயா திரு பெருந்தலைவர் காமராஜ், இல்லையா? அவர்களெல்லாம் பெரியவர்கள். சின்ன அளவிலேயும் நீங்க பாராட்ட வேண்டும். பாராட்டுவதற்கென்று ஒரு மனசு வேண்டும். இயேசுநாதருக்கு அந்த மனசு இருந்தது இல்லையா? நான் நிறைய குறிச்சு வச்சிருக்கிறேன். திருச்சபைக்கு வெளியே இருப்பவர்கள் கடவுள் பயன்படுத்துகிறார், கடவுள் பாராட்டுகிறார், கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படியானால் ஒரு கேள்வி உங்களுக்கு எழும், கடைசி கேள்வி. அப்படியானால் கிறிஸ்தவர்களாக இருப்பதில் என்னையா நன்மை கேட்பீங்கல்ல? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்பான், அவன் அடிக்கிறான் பாரு, கேட்போம்ல. கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுல என்னையா நன்மை? ஒன்று சொல்லட்டுமா? அவர்கள் கிறிஸ்தவராக இல்லாமல் அந்த நல்ல காரியங்களை செய்கிறார்கள். நான் என்னை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து சிலுவையை இறுக பற்றி கொண்டு இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் செய்கிறேன். இதிலே இருக்கிற உறுதி எனக்கு தெரியும். அதனால் வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. நான் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன், ஐ ஆம் இன்வால்வ்டு இன் த மிஷன் வித் த கிறிஸ்டியன் கான்சியஸ்னஸ், எ கான்சியஸ் இன்வால்வ்மெண்ட். நான் விலகி போக மாட்டேன், நான் விட்டுவிட மாட்டேன். இந்த சிறியரில் ஒருவருக்கு சொல்லுங்க, எதையெல்லாம் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். என்னென்னலாம் செய்தார்கள்? 6 விஷயம் சொல்லுங்க, சொல்லுங்க. நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். திருந்திட்டாங்க பையங்க, தெளிவா திருந்திட்டாங்க. நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் ஆடை இல்லாதிருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்கள். நான் அந்நியனாயிருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். உங்களுடைய சகோதரனாக நான் வியாதியாயிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். உள்ள போங்க, உள்ள போங்க. எப்ப ஆண்டவரே இப்படியெல்லாம் செய்தோம் சொல்லுங்க, என்ன பதில்? இந்த சிறியரில் ஒருவருக்கு எதையெல்லாம் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். உள்ள போங்க. உங்களையும் பார்த்து உள்ள போங்கன்னு சொல்லுவாரா? சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரா? சொல்லணும். எப்ப சொல்லணும்? அந்த 6ஐயும் நிறைவேற்றினா சொல்லுவாரு. நீ எத்தனை ஞான ஸ்நானம் எடுத்தா என்று கேட்டாரா?
நீ அந்நிய பாஷை பேசினா என்று கேட்டாரா? நீ திருச்சபைக்கு போதரையா பணம் கட்ட சொல்லி சொன்னாரு, நான் இதை சொன்னா போதரையாவுக்கு கோபம் வரும், திருச்சபைக்கு பணம் கட்டினாயா என்று கேட்டாரா? போதரையா நீங்க கவலைப்பட்டுக்கிறாதீங்க, பணம் கட்டணும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒண்ணுமே கேட்கல. செய்து கொண்டே இருங்கள், நிறைய செய்யுங்க. சிறு பிள்ளைகளே நிறைய காணோம். அவங்க சண்டே ஸ்கூல் போயிட்டாங்களா? சிறு பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் போயிட்டாங்களா? சிறு பிள்ளைகளே, இளைஞர்களே, இதுதான் கிறிஸ்தவம். ரைட், முடிச்சிருவோமா? ஐயா சொன்ன நேரம் சரியாக முடிகிறது. ஆகா, சரியாக முடிகிறது. முதலாவது நபர் யாரு சொல்லுமாங்கனே? கோரேசு. அவர் யாவேயை அறியாதிருந்தும் யாவே அவரை பயன்படுத்தினார். சொல்லுங்க, யாவேயை அறியாதிருந்தும் யாவே அவரை எதற்காக? என்ன செய்வதற்காக? விடுதலை செய்வதற்காக. விடுதலை விடுதலை விடுதலை. 2, இன்னொருத்தர் யாரு? கொர்நேலியு. அவர் யூதராக மாறாதிருந்தாலும், யாவேக்கு தொண்டு செய்யாமல் இருந்தாலும், யாவே அவரை பயன்படுத்தினார். அவர் என்ன செய்தார்? தான தர்மங்கள் செய்தார். தான தர்மங்கள் செய்தார். எல்லாரையும் சமத்துவமாக பார்த்தார். விடுதலை, சமத்துவம். கடைசியாக இந்த பக்கத்தில் ஒரு பெண்ணுடைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். அந்த பெண் யாரு? கானானிய பெண். அந்த அம்மாவுடைய விசுவாசம் மிக மிக பெரியது. என்ன விசுவாசம்? தாழ்மையுள்ள விசுவாசம். என்ன விசுவாசம்? தாழ்மையுள்ள விசுவாசம். நீங்கள் தாழ்மையோடு ஆண்டவரிடத்திலே போகும்போது உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். எத்தனை பேர் வெளியே திருச்சபைக்கு வெளியே இருந்து வந்தாலும் ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வோமாக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஜெபம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இரக்கமுள்ள இறைவா, வரலாற்றிலே நீர் திருச்சபைக்கு வெளியே நிறைய செயல்படுகிறீர் என்று நாங்கள் சிந்தித்தோம். எங்களுடைய தவறுகளை நீர் பொறுத்து கொள்ளும். பல சமயங்களிலே திருச்சபை என்ற 4 சுவர்களுக்குள்ளே உம்மை கட்டி போட்டு விட்டுகிறோம். நீர் இங்கு மட்டும்தான் இருக்கிறீர் என்று நினைக்கிறோம். ஆனால் திருச்சபைக்கு வெளியே நீர் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நிறைய பேர் திருச்சபைக்கு வெளியே கலெக்டர்களாக, அதிகாரிகளாக, போலீஸ் அதிகாரிகளாக, நீதிபதிகளாக, அரசியல்வாதிகளாகவும் கூட உமக்காக செயல்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்கிறோம். அவர்களை நீர் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களுடைய மதுரை பட்டணத்தில் இருக்கிற கலெக்டர் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மதுரை பட்டணத்தில் இருக்கிற கமிஷனர் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கலெக்டர் அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கமிஷனர் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மதுரை பட்டணத்தில் இருக்கிற போலீஸ் மிகப்பெரிய அதிகாரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மதுரை பட்டணத்தில் இருக்கிற அந்த கோர்ட்டிலே தலைமை நீதிபதியாக இருக்கிறவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களெல்லாம் நீர் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய மதுரை பட்டணம் சமாதானமாயிருப்பதற்காக அவர்கள் எல்லாரும் உழைக்கிறார்கள். அவர்களை ஆசீர்வதியும் என்று நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். உம்முடைய இரக்கம் அவர்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக. கோரேசுகளை அதிகமாக்கித்தாரும், கொர்நேலியுக்களை அதிகமாக்கித்தாரும், கானானிய பெண்களை அதிகமாக்கித்தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, ஆமென், ஆமென்.